என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு முடிகிற விளம்பரத்தை ஒவ்வொரு தரம் தியேட்டர்ல படம் பாக்குறப்போ நாம பார்த்திருப்போம். ஆனா டாரண்ட்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் அந்த விளம்பரம் இருக்குங்க. அதே மாதிரி படம் ஆரம்பிக்கிறப்போ புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடுன்னு ஹீரோவோ இல்ல படத்தோட டைரக்டரோ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்றாங்க. ஆனாலும் படத்துல ஃப்ரேமுக்கு ஃப்ரேமு தம் அடிக்கிற சீன். இப்போ அதாங்க பிரச்சனையாகி இருக்கு. மது மற்றும் புகை உடல் நலத்திற்கு கேடுன்னு மாரி படத்தோட பிரிண்ட்டுக்கு சென்சார் போர்டு ஒரு வாட்டர் மார்க்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல தனுஷ் இல்லாத சீன் கூட இருக்கு. ஆனா தண்ணி தம்மு லெப்ட் பாட்டம் கார்னர்ல இந்த ஒரு எச்சரிக்கை போஸ்டர் இல்லாத சீனே இல்லையே. அப்பாவியா 2 படம் கொடுத்த பாலாஜி மோகனா இந்த ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குங்க. ஒருவேளை 90ஸ்ல சூப்பர் ஸ்டார் கேரக்டரை ரீக்ரியேட் பண்றதுக்காக இந்த ஒரு ஹீரோயிசம் மேனரை யோசிச்சிருப்பாரோ. இப்போதைக்கு ஸ்ரீலங்கால தனுஷுக்கு எதிராக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ஊருக்குள்ள ஸ்மோக்கிங்க குறைக்கணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் என்னடானா டீசர்ல ட்ரெய்லர்ல ஃபுல் மூவிலையும் ஊதி தள்ளிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்க குமுறல். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆமாங்க, மாரி படத்தோட டீசர்ல, அதுக்கு முன்னாடி விஐபி படத்தோட டீசர்ல, அதுக்கும் முன்னாடி மரியான் படத்தோட டீசர்லன்னு எல்லா டீசர்லயும் தனுஷ் ஸ்மோக் பண்ற சீன்ஸ் இருக்கு. என்னதான் சொந்த வாழ்க்கையில நான் ஸ்மோக் பண்றது இல்ல, இது கேரக்டருக்காக டைரக்டர் சொன்னதுன்னு தனுஷ் சொன்னாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிக்கிறது நம்ம தனுஷ் தானே. இந்த படத்துக்கு முன்னாடி கூட நம்ம பாலாஜி மோகன் தனுஷ் கிட்ட 3 ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காரு. அதுல இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு அவரே சூஸ் பண்ணதா ஒரு இன்டர்வியூல பாலாஜி மோகனே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி தனுஷ் ஸ்மோக் பண்ற சீன்ஸ டீசர்லயும் ட்ரெய்லர்லயும் ஹைப் பண்ணி காமிச்சிட்டு தானே இருக்காங்க. மாரி போஸ்டருக்கு முன்னாடி தனுஷ் ஸ்டைல்லயே நின்னு ஒரு ஃபேன் தம் அடிக்கிற மாதிரி ஒரு போட்டோங்க இப்போது எஃபில பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. தெரிஞ்சே தம் அடிக்கிறவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா தனுஷோட ஃபேன்ஸா சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறப்போ இந்த ரேஞ்சுக்கு ஃபோர்ஸா அந்த சீன்ஸை காட்டணுமா அப்படின்றதாங்க பல பேர் யோசிக்கிறாங்க. இது போக மரியான் ரிலீஸ் ஆனப்போ ஸ்மோக்கிங் சீனை டீசர்ல வச்சதுக்காக பிரச்சனை கிளப்பினாங்க. அடுத்து விஐபி படத்திலையும் அதே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசா மாறுச்சு. நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் சேர்ந்துச்சு. இவ்ளோ நடந்தும் மாரியோட டீசர்லயும் மாரியோட ட்ரெய்லர்லயும் படத்திலயும் இவ்ளோ ஸ்மோக்கிங் சீன்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு அவரும் டைரக்டரும் தான்பா சொல்லணும். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இளைய தளபதி, தல, சூர்யான்னு மத்த லீடிங் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஸ்மோக்கிங் சீன்ஸ் இல்லாம படம் பண்ண முடியும் போது ஏன் நம்ம தனுஷால முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போதைக்கு இருக்கு.